வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். ரத்தத்தில் ஹீமோகுளோபின் குறையிறது அப்படிங்கிறது இன்றைக்கி பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மருந்தை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாலே போதும். எவ்வளவு கம்மியாக இருந்தாலும் இதுக்கு ஒரு நல்ல ரெமடியாக இருக்கும். 10 நாள்லேயே ஹீமோகுளோபின் லெவல் கூடதை பார்க்கலாம். பொதுவாகவே ரத்தத்தில் ஹீமோகுளோபின் குறையிறதுக்கு லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன் குறையிறதும் ஒரு காரணம். ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு சிறப்பான மருந்தாக இருக்கும். அதே மாதிரி சிறுநீர செயலிழப்பு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல மருந்தாகவே இருக்கும். யூரியா கிரியேட்டின் லெவலையும் குறைக்கும். இதில் சேரக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் 15 இன்கிரிடியன்ட். அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, கடுக்காய், நெல்லிவற்றல், தாண்டிக்காய், மரமஞ்சள், தனியா, கருஞ்சீரகம், தாளிசப்பத்திரி, ஏலரசி, ஜீரகம், அதிமதுரம், மூக்குரட்டை சமூலம். மூக்குரட்டை சமூலம் நம்ம சாதாரணமாக மூக்குரட்டை செடி தான், அதை நிழலில் காய போட்டு அதையும் பவுடர் ஆக்கிக்கணும். இப்போ நான் சொன்ன எல்லாமே 100 கிராம் எடுத்துக்கணும். இது கூட கரிசலாங்கண்ணி நல்லா காய போட்டு அந்த சமூலம் 400 கிராம் எடுத்துக்கணும். இதையெல்லாம் நைஸ் பவுடர் ஆக்கி வச்சுங்க. இதிலிருந்து காலையிலையும் நைட்டும் சாப்பாட்டுக்கு முன்னால் ஒரு 3 கிராம் அளவு எடுத்து நம்ம வெண்ணிலை, வெதுவெதுப்பான வெண்ணிலை எடுத்துகிட்டு வரணும். இப்படி 10 நாள் எடுக்கும்போதே நல்ல ஒரு ரெமடியாக இருக்கும். இது 3 மாதம் வரைக்கும் ரெகுலராக சாப்பிட்லாம். எப்படி இருந்து அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள்.